ஹாய் கைஸ், நான் தான் சுதன். நெட்வொர்க்கிங் பார்ட் 3 இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன 192.168.21. ஐபி. ஐபினா என்ன? இப்போ எப்படி நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு டோர் நம்பர் இருக்கு, அந்த டோர் நம்பர் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு போஸ்ட் ஆகட்டும், கொரியர் ஆகட்டும், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அதே மாதிரி நான் இன்டர்நெட் வேர்ல்டில் கனெக்ட் ஆகும்னா எனக்கு ஒரு ஐபி தேவைப்படும். இப்போ நான் லேப்டாப் மூலிமா இல்லை பிசி மூலிமா இல்லை ஃபோன் மூலிமா ஒரு இன்டர்நெட் வேர்ல்டில் கனெக்ட் ஆனேன்னா அப்போ எனக்கு எந்த டிவைஸாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஐபி அலோகேட் ஆகும். அந்த ஐபி மூலியமாக தான் நான் மெசேஜ் பண்ண முடியும். யாருக்காக இருந்தாலும் எனக்கு மெசேஜும் சென்ட் பண்ண முடியும், ப்ளஸ் ரிசீவும் எனக்கு அந்த ஐபி மூலியமாக தான் ரிசீவ் ஆகும். வாட் இஸ் ஐபி அட்ரஸ்? A internet protocol address is the unique identifier number assigned to every device connected to the internet. இப்போ எனக்கு 2 பிசிக்கு நான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபரிங் டேட்டா பிட்வீன் 2 பிசி. இப்போ பிசி 1லேருந்து நான் பிசி 2க்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பிசி 2லேருந்து பிசி 1க்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம முதல்ல பார்த்தா எல்லாம் தேர்ட் பார்ட்டி டிவைஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு. தேர்ட் பார்ட்டி டிவைஸ்னா ஒன்றும் இல்லை, ஃப்ளாப்பி டிஸ்க், சிடி, பென்ட்ரைவ், இதுதான் தேர்ட் பார்ட்டி டிவைஸ். இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி டிவைஸ் இல்லாமல் எனக்கு பிசி 1லேருந்து பிசி 2க்கு ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே மாதிரி பிசி 2லேருந்து பிசி 1க்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் கேபிள் யூஸ் பண்ணலாம். லேண்ட் கேபிள் மூலியமா எனக்கு ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது 2 பிசி இருந்தா. இதே எனக்கு 3 பிசி இருந்தா இந்த இடத்துல எனக்கு லேண்ட் கேபிள் பத்தாது. ஏன்னா ஒரு பிசிலேருந்து ஒரு பிசி மட்டும் தான் ஒரு லேண்ட் கேபிள் கொடுக்க முடியும். இப்போ இன்னொரு பிசி கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம்னா சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். பிசி 1லேருந்து சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறோம், பிசி 2லேருந்து சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறோம், பிசி 3லேருந்து சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ 3 பிசியுமே சுவிட்சில் கனெக்ட் ஆகிடுது. நான் பிசி 1லேருந்து பிசி 3க்கு மெசேஜ் பண்ணணும்னா பண்ண முடியும், பிசி 1லேருந்து பிசி 2க்கு மெசேஜ் பண்ணணும்னா பண்ண முடியும். அப்போ எனக்கு இது 3 பிசிக்கு நான் ஒரு ஐபி அலோகேட் பண்ணாதான் எனக்கு சென்ட் பண்ண முடியும் சுவிட்ச் மூலியமா. லேண்ட் கேபிள் மூலியமா கனெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணலாம். இப்போ ஃபோன், லேப்டாப், பிரிண்டருக்கு இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகணும். நான் ரவுட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரவுட்டர் மட்டும் யூஸ் பண்ணால் எனக்கு கனெக்ட் ஆகுமா? கனெக்ட் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் ஒன்று வேணும். ஸோ ரவுட்டருக்கு ஐபி வேணும், ஃபோனுக்கு ஐபி வேணும், லேப்டாப்புக்கு ஐபி வேணும், பிரிண்டருக்கு ஐபி வேணும். அப்போ இந்த 4 இதுக்கு ஐபி இருந்தால் தான் எனக்கு இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகும். சரி, ஐபி அட்ரஸ்ல 2 டைப் இருக்கு. Two types of IP address. IPv4, IPv6. IPv4 என்ன? இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 4. IPv6 என்ன? இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 6. இதை பற்றி நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.